கற்பனை பண்ணி பாருங்க, இப்போ நீங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்றீங்க, இல்ல ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க. உங்க சிஇஓ உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன மாதிரியான கோரிக்கை? அதாவது நீங்க இப்போ அனுபவிக்கிற எல்லா வசதியும் விட்டுட்டு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு ஆபத்தான இடத்துக்கு போய் வேலை செய்யணும்னு சொல்றாரு. நீங்க சம்மதிப்பீங்களா? நடைமுறையில பார்த்தா ஒரு 5% பேர் ஒத்துக்கிட்டாலே அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, அதுதான் உண்மை. ஆனா ஒரு குறிப்பிட்ட மனிதர் ஒரு வார்த்தை சொன்னப்போ அவரோட இருந்தவங்கல்ல 80% பேர் எந்த தயக்கமும் இல்லாம தங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு கிளம்ப தயாரா இருந்தாங்க. அதுவும் நேத்து இல்ல, 1876ஆம் வருஷத்துல. வாவ், 80%னா அது சாதாரண விஷயம் இல்லையே. கண்டிப்பா இல்ல. இதை சாதிச்சவர் ஒரு தொழிலதிபர் கிடையாது. இத்தாலி நாட்டை சேர்ந்த டான் போஸ்கோ அப்படிங்கிற ஒரு பாதிரியார். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம பார்க்க போறது சாதாரண வரலாற்று குறிப்புகளை மட்டும் கிடையாது, ஒரு மாபெரும் தலைவரோட மனநிலைய ரொம்ப துல்லியமா காட்டுற ஒரு ஆவணத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஆவணம் ஒரு முழுமையான வாழ்க்கை வரலாறு கிடையாது. வெவ்வேறு வருஷங்கள்ல எழுதப்பட்ட ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட தேதியை மையமா வச்ச குறிப்புகளோட தொகுப்பு இது. அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த விஷயங்கள். சரியா சொன்னீங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு நாள்ல 1861 இருந்து 1885 வரைக்கும் வெவ்வேறு வருஷங்கள்ல அவர் வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அப்படிங்கறத வச்சு அவரோட மொத்த ஆளுமையும் நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். ஒரு மரத்தை வெட்டினா உள்ள இருக்கிற வளையங்களை வச்சு அதோட வயசையும் வரலாற்றையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த குறிப்புகளும். ரொம்ப அழகான ஒப்பீடு இது. வரலாற்றை நாம எப்பவுமே ஒரு பெரிய காலக்கோடு மாதிரி தான் பார்ப்போம். ஆனா இப்படி ஒரே தேதியில நடந்த வெவ்வேறு வருஷங்களோட சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு மனிதர் எப்படி சிந்திக்கிறாரு, அவர் செயல்படுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறது நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இப்போ நாம 1876ஆம் வருஷம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி எழுதப்பட்ட அந்த கடிதத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இத்தாலியில இருந்துகிட்டு அர்ஜென்டினாவில் இருக்கிற தந்தை ஜான் காக்லியரோவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல உருகுவே நாட்டுல ஒரு புதிய அடித்தளம் அமைச்சதுக்கு திருத்தந்தையோட ஆசிர்வாதம் கிடைச்சத பத்தி அவர் ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம படகோனியாவோட பூர்வீக சிறுவர்களை தன்னோட இடத்துக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவர் சொல்றாரு. கரெக்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் உலகத்தோட பல பகுதிகளில் இருக்கிற பூர்வீக மக்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆமா, காலனி ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்த நேரம் அது. அப்போ அந்த சூழ்நிலையில படகோனியாவோட பூர்வீக குழந்தைகளை அவங்களோட சொந்த மண்ணில இருந்து பிரிச்சு ஐரோப்பிய கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வந்து கல்வி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு வகையான கலாச்சார திணிப்பு மாதிரி தானே தெரியுது. இதை நாம எப்படி அதிகாரப்படுத்துதல் இல்லனா எம்பவர்மெண்ட்னு சொல்ல முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா இத நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட பார்வையில இருந்து பார்க்க கூடாது. 19ஆம் நூற்றாண்டோட வரலாற்று பின்னணியில இருந்து பார்க்கணும். அந்த நேரத்துல தென் அமெரிக்கால பூர்வீக மக்கள் ரொம்ப மோசமா சுரண்டப்பட்டாங்க. ஓ, அதாவது அவங்க நிலங்களை எல்லாம் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா? ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. டான் போஸ்கோ ஐரோப்பிய கலாச்சாரத்தை அவங்க மேல திணிக்கணும்னு நினைக்கல. உலகளாவிய கல்வியை அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா அந்த சுரண்டல்ல இருந்து அவங்களை காப்பாத்த நினைச்சாரு. அந்த சிறுவர்கள் நல்லா படிச்சு ஒரு தகுதியான நிலைக்கு வந்தா அவங்களே அவங்க சொந்த மக்களுக்கு தலைவர்களா மாறி அவங்கள பாதுகாக்க முடியும்னு அவர் நம்பினாரு. அட, இது ரொம்ப நல்ல வியூகமா இருக்கே. கண்டிப்பா, இது அவங்கள சார்ந்து இருக்க வைக்கிற தந்திரம் கிடையாது, கல்விய ஒரு ஆயுதமா அவங்களுக்கே கொடுக்கிற ஒரு மாபெரும் முயற்சி. இப்ப எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அவங்கள வெறும் பார்வையாளர்களா வைக்காம அந்த சிஸ்டம்குள்ளேயே அவங்கள வலிமையானவர்களா மாத்துறது தான் அவரோட நோக்கம். வாவ், இது உண்மையிலேயே ஒரு சிறந்த பார்வைதான். இதே கடிதத்துல தான் நீங்க முதல்ல சொன்ன அந்த 80% புள்ளி விவரமும் வருது. தன்னோட ஆரட்டோரியல்ல இருக்கிற சிலேசியர்கள்ல 80% பேர் அவர் ஒரு வார்த்தை சொன்னா உலகத்தோட எந்த மூலைக்கும் போய் மிஷனரி பணிகளை செய்ய தயாரா இருந்தாங்கன்னு அவர் எழுதுறாரு. இந்த இடத்துல எனக்கு 2 கேள்விகள் வருது. ஒன்னு, இந்த ஆரட்டோரி அப்புறம் சலேசியர்கள் அப்படிங்கிற அமைப்புகளோட பின்னணி என்ன? 2வது, எப்படி ஒரு மனிதரால இத்தனை பேருக்கிட்ட இவ்வளவு ஆழமான விசுவாசத்தை உருவாக்க முடிஞ்சது? முதல் கேள்விக்கு பதில் சொல்றேன். 19ஆம் நூற்றாண்டு இத்தாலி, குறிப்பா டுரின் நகரம் தொழிற்புரட்சியோட மையமா இருந்தது. கிராமங்கள்ல இருந்து வேலை தேடி வந்த நிறைய இளைஞர்கள் தெருக்கள்ல ஆதரவில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
அவங்களுக்கு எந்த வழிகாட்டுதலும் இருந்திருக்காது. ஆமா, அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்காக டான் போஸ்கோ உருவாக்கின ஒரு புகலிடம் தான் இந்த ஆரட்டோரி. இது வெறும் பள்ளிக்கூடம் கிடையாது. ஒரு வீடு, ஒரு விளையாட்டு மைதானம், அப்புறம் ஒரு தொழிற்பயிற்சி மையம். இந்த ஆரட்டோரியில படிச்சு வளர்ந்து டான் போஸ்கோவோட இதே பணியை தொடர்ந்து செய்யறதுக்காக தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட இளைஞர்களோட குழு தான் சலேசியர்கள். ஓஹோ, அப்போ தெருவுல ஆதரவில்லாம நின்னவங்கள மீட்டெடுத்து அவங்களையே அடுத்த தலைமுறை தலைவர்களா அவர் மாத்திருக்காரு. ஆமா, 100க்கு 100 உண்மை. இப்போ உங்க 2வது கேள்விக்கு வருவோம். எப்படி இவ்வளவு பெரிய விசுவாசம் அவங்களுக்கு அவர் மேல வந்தது? இதுக்கான விடையை நாம 1862ஆம் வருஷம் ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட குறிப்புல பார்க்க முடியும். அந்த குறிப்புல என்ன விசேஷம் இருக்கு? அன்னைக்கு டான் போஸ்கோ தன்னோட மாணவர்களுக்கு ஒரு குட் நைட் உரை நிகழ்த்தினார். அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி மாணவர்கள்கிட்ட பேசுறது அவரோட வழக்கம். அதுல அவர் ஒரு சம்பவத்தை பகிர்கிறாரு. முந்தின நாள் ரொம்ப ஆபத்தான மனிதர்கள் வாழ்ற ஒரு இருண்ட பகுதிக்கு அவர் போயிருக்காரு. அதுவும் தனியாவா? ஆமா, அங்க மரண தருவாயில இருந்த ஒரு பெண்ணை சந்திச்சு ஆன்மீக ஆறுதல் சொல்லியிருக்காரு. இத மாணவர்கள் கிட்ட அவர் சொல்றாரு. ஒரு தலைவரா அவர் வெறும் கட்டளைகளை மட்டும் போடாம தானே களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு அப்படிங்கறது இது காட்டுது இல்லையா? சரியா பிடிச்சிங்க. தலைமைத்துவம் அப்படிங்கறதோட அடிப்படையே இதுதான். ஒரு தலைவர் பாதுகாப்பான ஒரு அறையில உட்கார்ந்துகிட்டு நீங்க அந்த ஆபத்தான இடத்துக்கு போங்கன்னு சொல்ல யாரும் போக மாட்டாங்க. ஆனா டான் போஸ்கோ இருண்ட மற்றும் யாரும் போக தயங்குற இடங்களுக்கு அவரே நேரா போய் அடித்தட்டு மக்களுக்காக உழைக்கிறாரு. இத பாக்குற அந்த இளைஞர்களுக்கு இயற்கையாவே ஒரு பெரிய உந்துதல் வந்திருக்கும். நமக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் நம் தலைவர் இவ்ளோ கஷ்டப்படும் போது நாமும் ஏன் அவரோட சேர்ந்து உழைக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. கரெக்ட். ஒரு கூட்டு பொறுப்புணர்வு அங்க உருவாகுது. அந்த உத்வேகம் தான் 80% பேரை எந்த தயக்கமும் இல்லாம மிஷனரி பணிகளுக்கு கிளம்ப வச்சது. இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தன்னோட செயல்களாலேயே ஒரு பெரிய கலாச்சாரத்தை அவர் உருவாக்கி இருக்காரு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். இவ்ளோ மகத்தான காரியங்களை செஞ்சுகிட்டு இருந்த ஒருத்தருக்கு அந்த சமூகம் சிகப்பு கம்பளமா விரிச்சிருக்கும்? நிச்சயம் இல்ல. வரலாறு அப்படி செயல்படாது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. 1781ஆம் வருஷத்தோட குறிப்புகள் இதை ரொம்ப தெளிவா காட்டுது. ரோம் அப்புறம் டஸ்கனி பகுதிகளில் சலேசியர்களை பத்தி பல அவதூறுகள் பரப்பப்படுது. அவங்க சரியான கல்வியறிவு இல்லாதவங்கன்னு ஒரு பெரிய விமர்சனம் எழும்புது. இது எனக்கு சுத்தமா புரியல. தெருவுல கஷ்டப்படுற இளைஞர்களுக்கு உணவு கொடுத்து கல்வி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துற ஒரு மாபெரும் சமூக பணியா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்து சமூகம் நீங்க போதுமான அளவு படிக்கிறன்னு குற்றம் சாட்டுது. ஏன் இந்த தேவையில்லாத விமர்சனம்? 19ஆம் நூற்றாண்டோட அந்த மேல்தட்டு சமூகத்துக்கு இவங்கள பார்த்து அப்படி என்ன பயம்? இது வரலாற்றை நாம் அடிப்படை பார்க்குற ஒரு பெரிய முரண்பாடு. 19ஆம் நூற்றாண்டு இத்தாலி சமூக அந்தஸ்து மற்றும் வர்க்க பிரிவினைகள் ரொம்ப ஆழமா வேரூன்றியிருந்த ஒரு காலகட்டம். கல்வி அப்படிங்கிறது மேல்தட்டு மக்களுக்கும் பாரம்பரிய மதகுருமார்களுக்கும் மட்டும்தான் சொந்தம் நினைச்சாங்க. ஓ, அப்போ சாதாரண மக்களுக்கு கல்வி கிடைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஆமா, தெருக்கள்ல திரிஞ்ச சாதாரண இளைஞர்களை சேர்த்து அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்கள வச்சு ஒரு புதிய அமைப்பு டான் போஸ்கோ உருவாக்கும் போது அது அந்த பாரம்பரிய மேல்தட்டு சமூகத்தோட அதிகாரத்துக்கு வந்த ஒரு சவாலா தான் பார்க்கப்பட்டது. அதனால சலேசியர்களோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக அறிவுசார் தகுதிய ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அவங்க மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்றீங்க. இவங்க சமூக பணி செய்யலாம், ஆனா இவங்களுக்கு மூளை கிடையாதுன்னு முத்திர குத்த பார்த்திருக்காங்க. அதிகாரம் எப்பவுமே தன்னை தக்க வைக்க புது மாற்றங்களை இப்படிதான் ஏளனம் செய்யும். எக்ஸாக்ட்லி. சரி, இது டான் போஸ்கோ எப்படி எதிர்கொண்டாரு? அவர் கோவப்பட்டு நாங்க இவ்ளோ நல்ல காரியங்கள் செய்றோம், எங்களை விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சண்டைக்கு போனாரா? இல்லவே இல்ல. அங்கதான் அவரோட நிதானம் வெளிப்படுது. அவர் உணர்ச்சி வசப்படல. அந்த அவதூறுகளை எதிர்கொள்ள அவர் ரொம்ப லாஜிக்கா உண்மைகளை தான் பயன்படுத்தினாரு. ஓஹோ, அவர் எப்படி அதை செஞ்சாரு? ஒரு முறை தன்னோட பழைய மாணவர்களை சந்திச்சப்போ சலேசிய அமைப்புல அவங்க படிச்ச கல்வியோட கடுமையான தரத்தை பத்தி அவங்களுக்கு நினைவூட்டுறார். அது மட்டும் இல்லாம பல உயர் மதகுருமார்கள் மற்றும் அறிஞர்கள் சலேசியர்களோட அறிவு தரத்தின் மேல எவ்வளவு உயர்ந்த மரியாதை வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் அவர் ஆதாரத்தோட சுட்டி காட்டுறாரு. ரொம்ப புத்திசாலித்தனமா கையாண்டிருக்காரு. ஒரு பொய் பிரச்சாரம் வரும்போது அத பதற்றத்தோட அணுகாம தன்னோட வேலையோட தரத்தின் மூலமா ரொம்ப அமைதியா அதை முறியடிச்சிருக்காரு. ஆமா, இது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நாம ஒரு நல்ல காரியம் செய்யும் போது நம்மள வீழ்த்த பல விமர்சனங்கள் வரும். அப்போ நாம நிதானத்தை இழக்காம நம்முடைய செயலோட தரத்தை மட்டும்தான் பதிலா கொடுக்கணும். கண்டிப்பா. ஆனா இந்த தொடர்ச்சியான போராட்டங்கள், உலகளாவிய பார்வைகள், நிர்வாக சுமை, இதெல்லாம் ஒரு மனிதனோட உடலை என்ன செய்யும்?
நிச்சயம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம்ல. 1884 அப்புறம் 85ஆம் வருஷம் ஆகஸ்ட் 7ஆம் தேதியோட குறிப்புகள் இத பத்தி தான் பேசுது. ஆமா, அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமடைய தொடங்கின காலகட்டம் அது. 84ல பினரோலோவில் இருக்கிற பிஷப் பிலிப் சேசாவோட வில்லாவுல அவர் தங்கி ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. அவரோட செக்ரட்டரி ஏதோ ஒரு குறிப்பு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரோட செயலாளர் சார்லஸ் விக்லியட்டி ஒரு குறிப்பு எழுதுறாரு. மலைக்காற்று ஒருக்கே இதமா இருந்தாலும் அவரோட இதய கோளாறு ஒரு கவலையாவே இருக்குன்னு அதுல அவர் சொல்றாரு. இதை தொடர்ந்து 85ஆம் வருஷம் கோடை வெப்பம் தாங்க முடியாம மாத்தில இருக்கிற ஒரு காகித ஆலையில அவர் தங்க வேண்டி வருது. ஒரு காகித ஆலை, ஒரு மாபெரும் அமைப்பை உருவாக்குன தலைவர் வயசான காலத்துல ஓய்வு எடுக்க ஒரு சாதாரண காகித ஆலையா? அங்க அவர் என்ன செஞ்சாரு? அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயமே. தந்தை ஜோசப் லாசரை பதிவு செஞ்சிருக்கிற குறிப்புப்படி டான் போஸ்கோ அங்க போய் எந்த ஒரு பெரிய கூட்டத்தையும் கூட்டி பிரசங்கம்லாம் பண்ணல. ஆனா அவர் அந்த ஆலையில தங்கியிருந்த அந்த நாட்கள் அங்கிருந்த பணியாளர்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக எழுச்சியை தந்ததாம். வாவ், ஒரு வார்த்தை கூட பேசாம இல்லையா? ஆமா, அந்த நாட்களை அவர் அற்புதமா மாத்தினாருன்னு லாசரோ சொல்றாரு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மனிதர் தன் வாழ்நாள் முழுவதும் எதற்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்தாரோ அதோட மொத்த பலனும் அவரோட இருப்பிலேயே வெளிப்படுது. அவர் வார்த்தைகளை பேச தேவையில்லை. அவரோட அந்த அமைதியான இருப்பு சுற்றி இருந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுத்திருக்கு. அதாவது அவர் வெறும் தத்துவங்களை போதிச்சவர் மட்டும் கிடையாது, அந்த தத்துவமாகவே வாழ்ந்திருக்காரு. அவரோட வெறும் இருப்பு ஒரு காந்த மாதிரி செயல்பட்டு மக்களை அமைதிப்படுத்தி இருக்கு. இதுவரைக்கும் நம்ம டான் பாஸ்கோவோட உலகளாவிய பார்வை, தலைமைத்துவம், விமர்சனங்களை அவர் எதிர்கொண்ட விதம், அப்புறம் அவரோட ஆன்மீக பலம் பத்தி எல்லாம் பேசணும். ஆனா எனக்கு ரொம்ப நெருக்கமா அமைஞ்சது 1861 அப்புறம் 83ஆம் வருஷங்களோட குறிப்புகள் தான். ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உலகத்தை பத்தி சிந்திக்கிற ஒரு தலைவர் தனிப்பட்ட மனித உறவுகளை எப்படி பேணுனாரு அப்படிங்கிறது என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. நீங்க 1861ல டாமினிக் ருஃபினோவுக்கு அவர் எழுதின கடிதத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா? ஆமா, அதேதான். டியூரின்ல இருந்து தன்னோட மாணவர் டாமினிக் ருஃபினோவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல உன் இதயத்தை திற ஒரு நண்பனை போல என்னை நம்புன்னு எழுதுறாரு. தன் வேலைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்கவும் வழிகாட்டுதலை தேடவும் ஆன்மீக ஆலோசனை வழங்குறாரு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த வரியை கேட்டதும் இன்னைக்கு இருக்கிற நவீன கால நட்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டெய்லி 100 பேர்கிட்ட சேட் பண்றோம். ஆனா எப்போதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இதோ என் இதயத்தை திறந்து உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லக்கூடிய உண்மையான நண்பர்கள் எத்தனை பேர் நமக்கு இருக்காங்க? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, எல்லாமே ரொம்ப மேலோட்டமான உறவுகளாவே மாறிடுச்சு இப்போ. ஒரு உண்மையான வழிகாட்டி அல்லது நண்பன் அப்படிங்கிறவன் இன்னொரு மனிதனை எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கடிதம் ஒரு பெரிய பாடம். ரொம்ப நுட்பமான ஒப்பீடு செஞ்சீங்க. டான் போஸ்கோ டொமினிக் ருஃபினோவை ஒரு சாதாரண மாணவனாவோ தன் அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு நபராவோ பார்க்கல. அதிகாரம் ஒருபோதும் மனிதனை முழுமையா மாத்தாதுன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அன்பு மட்டும்தான் மாத்துங்கிறீங்களா? ஆமா, அன்பு, நம்பகத்தன்மை மட்டும்தான் ஒரு மனிதனை வளர்த்தெடுக்கும். என்ன நம்புன்னு ஒரு ஆசிரியர் தன் மாணவன்கிட்ட சொல்லும்போது அங்க அதிகார இடைவெளி உடைஞ்சு ஒரு உண்மையான பிணைப்பு உருவாகுது. ஒரு மாணவன் கிட்ட அவர் இப்படி காட்டின அக்கறை எனக்கு புரியுது. ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க கிட்ட அவர் எப்படி பழகுனாரு? 1883ஆம் வருஷத்தோட குறிப்புல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கு. ஆமா, டுரின் பேராயர் கார்டினல் கஜட்டன் அலிமண்டாவுக்கு அவரோட பெயர் நாளின் போது டான் போஸ்கோ ஒரு பரிசு அனுப்புறாரு. நேர்த்தியா கட்டமைக்கப்பட்ட அவரோட புத்தகங்கள் தான் அந்த பரிசு. ஒரு நிமிஷம், எனக்கும் என்னை மாதிரி கேக்குற சிலருக்கும் புரியாம இருக்கலாம். இந்த பெயர் நாள் இல்லனா நேம் டே அப்படிங்கிறது என்ன? பிறந்த நாள் மாதிரி ஏதாவதா? கிட்டத்தட்ட அப்படிதான். கத்தோலிக்க மரபுல ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட புனிதரோட பெயரை வைப்பாங்க. அந்த புனிதரோட திருவிழா எந்த தேதியில வருதோ அந்த நாளை அந்த நபரோட பெயர் நாள்னு கொண்டாடுவாங்க. இது அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு இணையான ஒரு முக்கியமான நாள். ஓஹோ, சரி. அப்படியானால் பேராயருக்கு அவரோட பெயர் நாளின் போது புத்தகங்களை பரிசீலிச்சிருக்காரு. இது ஒரு சாம்பிரதாயமான அபிஷியல் விஷயமா தானே படுது. இதுல என்ன அவ்வளோ பெரிய தனித்துவமான அக்கறை இருந்துற போது? அங்கதான் டான் போஸ்கோவோட பார்வை மறுபடியும் நம்மள ஆச்சரியப்படுத்துது. அவர் வெறும் புத்தகங்களை மட்டும் பார்சல் செஞ்சு அனுப்பிவிடல. கார்டினலோட பாதுகாவலரான புனித கெஜட்டனை நோக்கி ஒரு தனிப்பட்ட பிரார்த்தனைய அவரே தன் கைப்பட எழுதி அதோடு இணைச்சு அனுப்புறாரு. வாவ், ஒரு பர்சனல் டச் கொடுத்திருக்காரு.
ஆமா, அந்த பிரார்த்தனையில கார்டினலோட ஆரோக்கியத்துக்காகவும் அவர் செலேசியா அமைப்புக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு தனிப்பட்ட அக்கறையோட அவர் வேண்டாரு. இது சாதாரண அதிகாரப்பூர்வ கடிதம் கிடையாது. ஒரு உயர்மட்ட பேராயராய் இருந்தாலும் அவரும் ஆன்மீக அக்கறை தேவைப்படுற ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படிங்கறத டான் போஸ்கோ உணர்ந்திருந்தாரு. ஒரு மனிதனை அவரோட பதவியா பார்க்காம ஒரு ஆன்மாவா பார்க்கறது. சிறு மாணவனான டாமினிக் ரூஃபினோவா இருந்தாலும் சரி, உயர்மட்டத்துல இருக்கிற கார்டினலா இருந்தாலும் சரி, அவர் காட்டின அக்கறையோட ஆழம் ஒண்ணுதான். அதுதான் உண்மையான உறவுமுறை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு மனிதனை முழுமையா ஏத்துக்கிறது. இந்த உரையாடல் உண்மையிலே பல ஆழமான சிந்தனைகளை எனக்குள்ள விதைச்சிருக்கு. வெவ்வேறு வருஷங்கள்ல ஒரே ஒரு தேதியில நடந்த நிகழ்வுகளை மட்டும் வச்சு பார்த்ததுல நமக்கு ஒரு முழுமையான மனிதனோட சித்திரம் கிடைச்சிருக்கு. ஆமா, உலகத்தோட மறுபக்கமான படகோனியா வரை விருந்த அவரோட பிரம்மாண்டமான பார்வை ஒருபுறம், அந்த பார்வைக்காக தன்னை பின்பற்றி வர 80% இளைஞர்களை தூண்டி அவரோட செயலும் உழைப்பும் மறுபுறம். அதே நேரத்துல தமிழுக்கு எதிரா வந்த கடுமையான விமர்சனங்களை ரொம்ப அறிவார்ந்த முறையில முறியடிச்ச அவரோட நிதானம், வயசாகி இதயம் பலவீனமானது நிலையிலும் ஒரு காகித ஆலையில தன்னை சுற்றி இருந்தவங்களுக்கு அவர் கொடுத்த ஆன்மீக அமைதி, எல்லாவற்றுக்கும் மேலா ஒரு சாதாரண மாணவன் முதல் பேராயர் வரை அவர் காட்டின அந்த ஆழமான தனிப்பட்ட அக்கறை, இது எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு மாபெரும் ஆளுமையை நம்ம இன்னைக்கு ரொம்ப முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா வரலாற்றை நாம எப்பவுமே நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வா தான் பாக்குறோம். ஆனா அதுல இருக்கிற நுட்பங்களை புரிஞ்சு கொள்ளும் போது அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு வரைபடம் மாதிரி மாறிடுது. டான் போஸ்கோவோட வாழ்க்கையை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் அதுதான். சரி, இப்போ இந்த ஆழமான தேனலோட இறுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நாம இதுவரைக்கும் பேசுனதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க உங்க சொந்த வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும்னு நான் விரும்புறேன். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். 1876 அவர் செஞ்சதை பத்தி பேசணும் இல்லையா? படகோனியா சிறுவர்களுக்கு கல்வி கொடுத்து அவங்கள அதிகாரப்படுத்தி நினைச்ச அவரோட பார்வை. இப்போ நீங்க உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் இல்ல கூட வேலை செய்யறவங்கள எப்படி அணுகுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நீங்க அவங்களுக்கு செய்யற உதவிகள் அவங்கள எப்பவுமே உங்க மேலேயே சார்ந்திருக்க செய்யுதா, இல்ல அவங்களுக்கு தேவையான கல்வியையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து அவங்கள சொந்த கால்ல நிக்கும்படி எம்பவர் செய்தா? 19ஆம் நூற்றாண்டோட ஒரு பழைய டைரி குறிப்பு 21ஆம் நூற்றாண்டு மனிதர்களான நமக்கு விட்டு செல்ற மிகப்பெரிய சவால் இதுதான். அடுத்த முறை நீங்க ஒருத்தர் உதவும் போது இந்த சிந்தனை உங்க மனசுல எழட்டும். ரொம்ப அருமையான முத்தாய்ப்பு. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடை பெறுவோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.